சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம். வினோஜ் பி செல்வம், பாஜக மாநில செயலாளர். எங்களுக்கு வந்த புகார் என்று எடுத்துக்கொண்டால் 56 புகார் எங்களுக்கு வந்திருக்குது. அந்த 56 புகாரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட சாலைகள் 17 சாலைகள். அந்த 17 சாலைகளை கரெக்டாக போட்டுருக்குறாங்க. அதுக்குரிய படங்கள்லாம் என்கிட்ட காட்டியிருக்கிறாங்க. மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிற சாலை என்பது ஒன்றிய சாலைகள், ஊராட்சி மன்ற சாலைகள், மாநகராட்சி சாலைகள், நகராட்சி சாலைகள். ஏன்னா அந்த சாலைகள் எல்லாம் அந்த துறை தான் போட முடியும். அதையும் நாங்கள் போட முடியாது. ஏன்னா பொதுமக்களுக்கு சில நேரங்களில் தெரியாது என்ன சாலைன்னு தெரியாது. நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு உள்தணிக்க உதவியை நாங்கள் கடைபிடிக்கிறோம். இதை போன்ற இந்த நம்ம சாலை என்கிற ஆப்பின் மூலமாக அந்த பதிவேடுகளும் முறையாக இருக்கிறதா என்று நான் பார்த்தேன். தமிழ்நாடு முழுது நான் சொல்லணும்னா என்னுடைய மானிய கோரிக்கை வருகிற பொழுது எல்லாம் மொத்தத்தையும் 51 டிவிஷனில் என்னென்ன நடந்திருக்குது, என்ன சமாச்சாரம்ன்றது ஒன்று. நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு கட்டுமான பராமரிப்பு மட்டும் அல்ல, இதெல்லாம் தான் சொன்ன 10 விங்கு இருக்குது. 6 கிராம சாலை திட்டம்னு ஒன்று இருக்குது, ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அந்நியில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல்னு தனியாக இருக்குது. அதுமாதிரி டிசைனுன்னு ஒன்று இருக்குது, தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு விங்கு இருக்குது. இதனால் டிஎன்ஆர்டிசின்னு அது ஒரு விங்கு இருக்குது. இப்படி 10 விங்கு இருக்குது நெடுஞ்சாலைத்துறைக்கு. அதில் 10ல் டி இருக்கிறாங்க, 10ல் எஸ்சி இருக்கிறாங்க, 10 பேர் சாலை போடுற பணியில் இருக்கிறாங்க. ஆனால் அது அபராதம் என்று பார்க்குற பொழுது நான் மானிய கோரிக்கையை நிறைவேற்றுகிற பொழுது அது ஒட்டுமொத்தமாக கம்பல் பண்ணி நாங்கள் அதை சொல்லுவோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சாலைகள் போடாதவர்கள் உதாரணம் நான் இப்போ எடுத்து ரிஜிஸ்டர் பார்த்தேன். ஒருத்தர் 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாலை போடுவதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் முறையாக அந்த தேதியில் ஒப்படைக்கல் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு 2000 ரூபாய் பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. அதே இன்னொரு ஒப்பந்ததாரனை பார்க்குறேன், 1,75,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு சாலை அவர் போடுறார். அந்த குறிப்பிட்ட தேதியில் அது நடைபெறலை, அவளுக்கு 15,000 ரூபாய் பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. பெனால்ட்டி போடணுன்றது எங்களோட நோக்கம் அல்ல. ஒரு ஒப்பந்ததாரர் முறையாக வேலை செய்யலை சொன்னால் பெனால்ட்டி போட்டால் தான் அடுத்த மாதம் ஒப்பந்தம் எடுக்கிற பொழுது உடனே அந்த வேலையை நம்ம செய்யணும், பெனால்ட்டி இல்லாத செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில ஒப்பந்ததாரர்கள் அவார்டே வாங்குவாங்க. சில ஒப்பந்ததாரர்கள் இந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னால் செஞ்சு முடித்தாங்கன்னு சொன்னாக்கா அவளுக்கு நாங்கள் அவார்டே தரோம், நாங்கள் எங்கள் துறையின் சர்வேவில் சிறப்பாக செஞ்சுருக்கிற அப்படின்னு அந்த எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் அதுக்கு அவார்டும் தரோம். அதாவது ஊக்குவிக்கிறோம் செய்கிறோம். அதே நேரத்தில் செய்யாதவர்களை அவளுக்கு ஒரு அச்சுறுத்துவதற்கு நான் பெனால்ட்டியும் போடுறோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அது முறையாக அது மாதிரிலாம் பெனால்ட்டி போட்டிருக்கோம்.